வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 30-40 தொகுதிகள் மட்டுமே ஜெயித்து தோல்வியடைந்தால் அவரது பொதுச்சாளர் பதவிக்கு ஆபத்தா? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் அமையும் என்பதை அனைவரும் அறிந்த உண்மை. அதாவது இந்த முறை கண்டிப்பாக தமிழகத்திலே 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல்தான் தமிழக அரசியல் உருவாக்கி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு பேரு இயக்கமாக திகழ்ந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக 30-40 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க தவறினால் அது எந்த கட்சியின் எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறிக்காக ஏற்கும் என்பதை ஐயமில்லையா. அதாவது இத்தகைய சூழலில் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என்று அரசியல் கருத்துக்கள்லாம் வெளியிட்டிருக்கிறது. அதாவது எடப்பாடியுடன் வைத்துள்ள கூட்டணி கட்சிகளுக்கும் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இது அமையுமா. அதிமுக போன்ற ஒரு கேரட் அடிப்படையிலான கட்சியில் தொடர் தோல்விகள் என்பது அடிமட்ட தொண்டர்களிடையே ஒரு சோர்வையெல்லாம் கண்டிப்பாக உண்டாக்குமா. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தனது ஒற்றை தலைமையில் கீழ் கட்சியை கொண்டு வந்த பிறகு சந்திக்க போகும் முதல் பெரிய சட்டமன்ற தேர்தல் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அது மட்டுமின்றி 40 இடங்களுக்கு கீழ் கட்சி குறையும் பட்சத்தில் தான் கட்சிக்குள் இதுவரை அமைதியாக இருந்த 2ஆம் கட்ட தலைவர்களெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துவார்களாம். அதாவது பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா போன்ற கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட பிறகும் கூட அதிமுகவின் வாக்கு வங்கி பலவீனமடைந்துள்ளதாக ஒரு கருத்து நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த 2026 அதிமுக பலத்த தோல்வியை சந்தித்தால் கண்டிப்பாக அனைவரும் இணைந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்ற கோஷம் வலுப்பெறும். இது எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்தாக முடிவதோடு மட்டுமன்றி கட்சியை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பெயரில் அதிமுகவிலிருந்து விரட்டப்பட்டவர்கள் மீண்டும் கட்சிக்குள் நுழைய அல்லது கட்சியை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சிகள் செய்யப்படுவார்களாம். இதனால் தான் அதிமுக மீண்டும் பல பிரிவுகளாக சிதறும் அபாயம் அல்லது ஒரு பெரிய உட்கட்சி பூசல் என்பது வெடித்திருக்க சூழல் தான் உருவாகி இருக்கிறது. இந்த குழப்பமான சூழலை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நடிகர் விஜயன் இந்த தமிழக வெற்றிக் கழகம் காத்து கொண்டு இருக்கிறதா. அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது பெரும்பாலும் திமுக எதிர்ப்பு வாக்குகளாய் உள்ளடக்கியது. அதிமுக வளவெழுக்கும் பொழுது அந்த தொண்டர்களுக்கு வாக்காளர்களும் திமுகவுக்கு எதிரான ஒரு மாற்று சக்தியாக தேடுவார்கள். இந்த வகையில் தான் அரசியல் விமர்சகர்கள் கருத்துப்படி அதிமுக ஒருவேளை தோல்வி மட்டும் சந்தித்தால் அது அந்த கட்சியின் வாழ்வாசாவா என்ற போராட்டமாக மாறும். அது மட்டுமின்றி தென் மாவட்டங்களில் ஏற்கனவே அதிமுகவின் பிடி தளத்த நிலையில்தான் கொங்கு மண்டலத்திலும் கூட தன்னுடைய அதிமுக பின்னடைவை ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமி தனது தலையை தற்காத்துக் கொள்வது என்பது கடினமாம். பாஜக போன்ற தேசிய கட்சிகள் விஜயுடன் புதிய இயக்கமும் அதிமுகவின் வெற்றிடத்தை நோக்கி தங்களின் காய்களை நகர்த்தி வருகிறது. இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அதிமுகவிற்கு இது வாழ்வாசாவா என்ற ஒரு போராட்டமான ஒரு சட்டமன்ற தேர்தலாக கண்டிப்பாக அமையும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.